அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் விஜயம் அப்படிங்கிற நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை நம்ம சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதில் இதோட ஐந்தாவது, அதாவது நான்காவது தலைப்பான சாதாரண தர்ம சபையின் கொள்கைகள் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்தையும், நம்ம சுவாமிகள் எழுதின கடிதத்தோட சாரத்தையும் அந்த ரெண்டையுமே கொடுத்துருக்குறாங்க. என்ன இதில் அமெரிக்காவை சேர்ந்த வீமன் அப்படிங்கிற ஒரு பெண்மணி சாமி ராமதீர்த்த பரமஹம்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்களாமா. அவங்க கடிதம் எழுதுறதோடு இல்லாமல் அடிக்கடி இந்தியாவில் தங்கி இருந்து சாமி ராமதீர்த்த பரமஹம்சர்கிட்ட இருந்திருக்கிறாங்க. அந்த சிசிஐ மாதிரி இருந்திருக்கிறாங்க. அதோட அவங்க பேசினது என்னவா இருக்குது அப்படின்னா, என்னோட வாழ்க்கையவே நான் உங்களுக்காக இந்த அர்ப்பணிக்கணும்னு விருப்பப்படுறேன், என்னை உங்கள் சிஷியே ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்போ அதுக்கு நீங்கள் சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் கொடுக்குற பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, அதற்காக உன்னுடைய வாழ்க்கையவே நீ தியாகம் செய்யணும், நீ உன்னைய நீ இழக்கணும், நீ அதற்கு தயாராகவும் ஒரு இரட்சகன் மாதிரியும் நீ இருந்த அப்படின்னா உனக்குள்ளார எப்போ அன்புங்கிற ஒரு மார்க்கம் கடை தோங்கி வருதோ, நீ அதை உனக்குள்ளார இருக்கிற வெறுப்பை நீ ஜெயிச்சுட்டா அர்த்தமாகுது. அப்போது நீ கண்டிப்பாக என்னோட சிஷியாக நீ சேர்ந்துடலாம் அப்படின்னு அந்த வீமன் அம்மையாருக்கு சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் அப்படிங்கிற விஷயத்த, அன்புங்கிற விஷயத்துக்கு மேம்படுத்தி உங்களோட சுயநலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்கிட்ட வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் ஒரு ரட்சகன் அதாவது ஆகணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல தனிமையில் அமருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் ஓம் ஓம்னு சொல்லி அந்த மந்திரத்தை கானம் பண்ணிகிட்டே இருங்க, அதை தியானம் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்குள்ளார ஒரு விதமான ஒரு அமைதியும் ஒரு சாஸ்வத தன்மையும் ஏற்படும். அந்த அமைதியை மக்கள் எல்லாத்துட்டையும் பகிர்ந்துக்குங்க. அந்த அன்பின் சொரூபமாகவே நீங்கள் ஆறிடுங்க. யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதீங்க. இதுதான் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீமன் அம்மையாருக்கு சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் உங்களுக்குள்ளார இருக்கிற அன்பையும் ஒளியையும் நீங்கள் செய்கிறது தான் உண்மையான ஊழியமாக இருக்க முடியும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் கூட அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. உண்மையான ஊழியம் அதுதான் இருக்குது அப்படிங்கிறத, உண்மையான ஊழியத்தோட விளக்கங்கிறத சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்கிறார். அந்த அன்பையும் ஒளியையும் நம்ம பகிர்ந்துக்கணுமாம்மா, அதுதான் அந்த ஊழியத்தோட தன்மையாக இருக்குதாம்மா. அப்போது நீ திருப்தி அடையணும்னா அதற்கான வெகுமதிங்கிறது நீ செய்யணும். அப்போ நீ எதையுமே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காத, எந்த வேலையும் செஞ்சு அதற்கான பலனை எதிர்பார்க்காத, வேலையை மட்டும் நீ செய்யு, அதுதான் உன்னோட கடமை, அதுதான் உண்மையான ஊழியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த வீமன் அம்மையாருக்கு சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஒரு பதிலை கொடுக்குறாரு. ரோஜாக்கு ரோஜா செடி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முள் இருக்கும், ஆனால் அதுக்கு நடுவில் தான் அந்த ரோஜா பூங்கிறது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த உலகமும். அதில் துன்பம், இதில் நன்மைங்கிறது துன்பம் கலக்காமல் கிடையாது. நன்மைக்குள்ளார ஒரு தீமை தான் இருக்குது. அதனால் அந்த உண்மையான நன்மைங்கிறது அந்த ஆத்மா தான். அதனால் அந்த உண்மையான சுகம் அடையிறதுக்காக நீங்கள் தொடர்ந்து தியானம் அடைஞ்சு அந்த விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி வீமன் அம்மையாருக்கு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஒரு கோரிக்கையாக இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போது இந்தியாவோட தேவை என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்கிறாரு. இங்கே எல்லாருமே எல்லாத்துக்குள்ளாரையுமே ஒரு ஜாதி, மதம், வர்க்க பிரிவினை, நான் வேற பிறர் வேற அப்படிங்கிற எண்ணத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தற்கால இந்தியாவை எல்லாரும் சமாஜமாக, அதாவது ஒன்றுபட சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா சபைகளையும் ஒன்றாக்கணும், இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒற்றுமையோடு நம்ம இருக்க வைக்கணும். அப்படி இருக்கும்போது அதை தெளிவுங்கிறது தான் அப்போ தான் ஏற்படும். இதுதான் என்னோட ஆசையாக இருக்குது. எல்லா நிறுவனங்களும் இதை செஞ்சாங்க அப்படின்னா எல்லாத்தையும் நான் இதை ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது அடுத்தவங்ககிட்ட நம்ம அடுத்த நாட்டில் நம்ம எதையுமே கையேந்த வேண்டியது கிடையாது. ஒருத்தவங்க எதிரியாக பார்க்கறங்காட்டி தான் நமக்குள்ளார இத்தனை பிரச்சனைகள் உண்டாகுது அப்படிங்கிறத சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் இந்த இடத்துல நமக்கு சொல்கிறார். அப்போது இதோட இந்த அத்தியாயம் முடியுது. ஒரு சின்ன அத்தியாயம் தான். வீமன் அம்மையாருக்கு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொன்ன சொற்பொழிவும் அந்த கடிதத்தோட சாராம்சங்கள் தான் இந்த தலைப்பில் வந்த விஷயமா இருக்குது. இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அந்த உண்மையான ஊழியம் அப்படிங்கிறத செய்யும்போது நம்ம சுயநலங்கிறதெல்லாம் விட்டுட்டு
அந்த பொதுநலம்ங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம கையில் எடுத்து நம்ம பயன்படணும் அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வேலையை செய்கிறோம்னா ஒரு பிரதிபலன் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி எதிர்பார்க்கறத முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது அந்த அன்பும் ஒளியுமா தான் இருக்குது. அதை யாருக்கிட்டயும் நீங்க முதல்ல எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத சாமி ராமதீத பரமஹம்சர் சொல்றாரு. அப்புறம் ரோஜாவை எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ளார முள்ளும் இருக்க மாதிரி உங்களுக்குள்ளார நன்மை இல்லாம தீமை இல்லாம ஒரு நன்மை இல்லை. இது இரண்டுமே இந்த உலகத்துல கலந்துதான் இருக்குதுங்கிறத சாமி நமக்கு சொல்றாரு. அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் ஓம் ஓம்னு சொல்லி தியானம் பண்ணுங்க. அப்படி எப்போ நீங்க அன்பின் வடிவமா நீங்க கண்டிப்பா ஆவீங்க. அந்த அன்பை வந்து எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுங்க அப்படிங்கிறதையும் சாமி ராமதீத பரமஹம்சர் நமக்கு சொல்றாரு. இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது. நாளைக்கு 6வது அத்தியாயமான பரிபூரண அன்பு மற்றும் குண குண சோதனை அப்படிங்கிற விஷயத்துல வர்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி, ஆத்ம நமஸ்காரம்.